A notebook and a pen together cost 162. நோட்புக்கையும் பென்னையும் ஆட் பண்ணால் 162. நம்ம யூஸ்வலாக எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை என்பின்னாலும் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ், இப்போ நோட் புக்கை பற்றி சொல்கிறாங்க. நோட் புக் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்னா ஈக்குவல் டு போடுவோம். 30 மோர், 30 அதிகமாக இருக்குது, ப்ளஸ் 30. 5 times the cost of pen. 5 times என்னது? 5 times the cost of pen. அப்போ எண்ணுக்கு தனியாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எண்ணுக்கு பதிலாக 5p ப்ளஸ் 30 ப்ளஸ் p இஸ் ஈக்குவல் டு 162. 5p ப்ளஸ் p 6p வரும். 30 ஆப்போசிட் சைட் போனால் மைனஸ் ஆகும். அப்போ 132 கிடைக்கும். 162 மைனஸ் 30 தான். ஸோ p இஸ் ஈக்குவல் டு இந்த 6 ஆப்போசிட் சைட் போனால் டிவிஷன் டிவைடட் பை 6 ஆகுமா? டிவைடட் பை 6. அப்போ டிவைட் பண்ணோம்னா 22. அப்போ பென்னோட காஸ்ட்டு 22. பென்னோட காஸ்ட்டு தெரிஞ்சால் நம்ம அடுத்து நோட்புக்கோட காஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். 5 into 22. நான் என்ன பண்ணுவேன்னா 22ங்கிறத 2 into 11 எழுதிப்பேன். 5 2s are 10, 10 11s are 110. இதை வந்து நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 5 into 22 110 ப்ளஸ் ஒரு 30 சொல்கிறாங்க, 140. அப்போ நோட்புக்கோட ப்ரைஸு 140. ஓகே.